இன்றைய புனிதர் ஜூன் 28 புனித ரெனியூஸ் ஆயர், மறைவல்லுனர், மறைசாட்சி. பிறப்பு 130, இறப்பு ஜூன் 28, 200. ரெனியூஸ் என்ற சொல்லுக்கு அமைதி விரும்பி என்பது பொருள். இவர் தம் பெயருக்கேற்ப அமைதியின் மூலம் பல அருஞ்செயல்களை நிலைநாட்டி திருச்சபைக்கு பேரும் புகழும் தேடித் தந்தார். இவர் 2ஆம் நூற்றாண்டின் சிறப்பான மறைவல்லுனர். புனித போலிகார்ப்பின் சீடர் லயன்ஸ் நகர்ப்புறத்து கிறிஸ்தவர்களின் ஆயராயிருந்தார். இவர்களின் பொருட்டு ஒருமுறை ரோமை சென்றார். பிறகு ஒருமுறை சிறிய ஆசியாவிலிருந்து கிறிஸ்தவர்களுக்காக பரிந்துரைக்கவும் திருத்தந்தை சந்திக்கவும் சென்றார். இவர் ஆற்றிய திறமைமிக்க பெரும்பணி நாஸ்டிக் என்று சொல்லப்பட்ட தப்பறையை தம் பெயருக்கே உரிய அமைதியான முறையில் எடுத்துரைத்ததாகும். தொடக்கத்தில் உருவமற்ற பொருள் ஒன்றிருந்தது. இதிலிருந்தே தெய்வத்தன்மையுடன் இருந்த ஒருவரின் குறுக்கீட்டால் இவ்வுலகம் தோன்றியது என்பது இத்தப்பறையின் சாரமாகும். 197ஆம் ஆண்டு கொடுங்கோல் மன்னனும் மெய்மறை பகைவனுமான மார்க் அவுரேலியஸ் ஆட்சியில் பயங்கரமான வேதகலாபனை தோன்றியது. இச்சூழலில்தான் சிறையில் அகப்பட்ட குருக்கள் சிலர் சிறையில் அகப்படாத இவரை ரோமை நகருக்கு அனுப்பினார்கள். பிறகு இருவரும் பாப்பரசரிடம் உண்மை நிலையை எடுத்து கூறினர். இவர் ரோமையிலிருந்து வருவதற்குள் ஆயரான புனித போட்னீஸும் அவரோடு குருக்கள் பலரும் வேதத்திற்காக தங்கள் இரத்தத்தை சிந்தி சாட்சி பகர்ந்து இவ்வுலகத்தை விட்டு பிரிந்தனர். இச்சூழலில் இவர் திரும்பி வரவே ஆயராக நியமிக்கப்பட்டார். 24 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றி பலரை மனந்திருப்பினார். பல மெய்மறை நூல்களை எழுதினார். இதன் வழியாகவும் பலரை இறைவன்பால் ஈர்த்தார். ஜெபம். வழிகாட்டும் தெய்வமே என் இறைவா, திருச்சபையும் கிறிஸ்தவத்தையும் இவ்வுலகில் நிலைநாட்ட புனித ரெனியூஸ் அரும்பாடுபட்டுள்ளார். நீர் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தியுள்ளீர். இன்றைய திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியம், பொது நிலையினரையும் நீர் ஆசீர்வதியும். மந்தை நாடுகளை வழிநடத்த தேவையான அருள் தந்திடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.